இந்த படம் உருவானது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நிதானமா, பொறுமையா எடுத்த ஒரு நல்ல ஒரு இயக்குனர் கிடைச்சதால, எனக்கு கிடைச்ச இயக்குனர் எல்லாமே நல்ல இயக்குனர் தான். திரு ஆர். உதயகுமார்லேருந்து, திரு ஆர்.கே. செல்லுமணிலேருந்து, திரு பேரரசுலேருந்து. அஃப்கோர்ஸ் பேரரசு படம் நான் ஒர்க் பண்ணல. ஆனா ஒர்க் பண்ணியிருக்கேன். திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அவருடைய தகப்பனாருடைய இசையில சின்ன வயசுலன்னு சொல்லுங்க பரவாயில்ல. நான் சொல்லல பரவாயில்ல. சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட செல்லுமணி சார் சொன்ன மாதிரி தான். ஒரு 42 வருஷங்களுக்கு முன்னால நாங்க படிச்சோம் ஒண்ணா. அப்போ தரணின்னு ஒரு ஒரு சி.ஆர். ரவி அவங்க நான்லாம் கிளாஸ்மேட்டு. இந்த ஒல்லியா ஒருத்த விஸ்குன்னு போவா. இப்படி டக்குன்னு கிராஸ் பண்ணுவா. வாமா மின்னல் டக்குன்னு போயிடுவார். யாருன்னு பார்த்தா ஆர்கே செல்லுமணி இருப்பார். சரக்குன்னு போயிடுவார். எங்கடா போடாருன்னு பார்த்தா போயிட்டு இருப்பார் ஒருத்தர். அது மாதிரி என்ன பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்காது. காரணம் வந்து என்ன காரணம்னு தெரியல. இன்ஸ்டியூட் போன உடனே என்னோட ரவுடித்தனத்தை ஆரம்பிச்சதான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இன்ஸ்டியூட்ல ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வைக்க போகும்போது ஃபீஸ் கட்டலான்னு போறேன் இன்ஸ்டியூட்டுக்கு. போனால் இன்ஸ்டியூட்டுக்கு அன்னைக்கு லீவு. நானும் கேமராமேன் பண்ணிரு தரணி 3 பேர் தான் ஒன்றா போகிறோம். என்னடா இது லீவ் விட்டாங்களேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தா அங்கே ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. ஸ்ரீலங்கன் ஒரு இஷ்யூ ஒன்று. ஸோ வந்து நேராக வந்து பாண்டிச்சேரி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம். ஸோ திரைப்பட அந்த நிகழ்வெல்லாம் பேசணும்னா நீண்ட நெடிய நேரம் பிடிக்கும் என்கிற காரணத்தால் நான் குறைச்சிக்கிறேன். என் நண்பன் வந்து அஃப்கோர்ஸ் ஆர்கே அது செல்லுமணி அவர்களாகட்டும் அல்லது ஆர் உதயகுமார் ஆகட்டும். உதயகுமாருடைய முதல் படம் நான் வந்து பண்ணும்போது இப்போ கமல் சார் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா இந்த தேனாம்பேட்டையில். அதுதான் வந்து எங்களுடைய மணி ஐயரோட ஆஃபீஸ். அங்கே நாங்கள்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவோம், பேசுவோம். அஃப்கோர்ஸ் பி வாசாரையும் நாங்கள் தான் மீட் பண்ணேன். ஸோ அதே கம்பெனியில் நான் ஹீரோ பண்ணுறேன் பாலைவன பறவைகள். ஸோ அது வந்து ஆர் உதயகுமார் பார்க்குறாரு. ஆர் உதயகுமார் வந்து அந்த படம் கிடைக்கும்போது அப்போ அவருக்கு திருமணம் ஆகலை. ஸோ இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் நான் திருமணம் பண்ணுவேன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தார். அவர் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அந்த படம். ஸோ எனக்கு ஷூட்டிங் கூப்பிட்றாரு ஒரு நாள். ஷூட்டிங் பண்ணலான்னும் போது நடிகர் கார்த்திக் டேட் கொடுத்துட்டாரு. நீ வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு 104 டிகிரி ஜுரம். நான் சொன்னேன் உதய் முடியலடா என்னால். என்னை அப்படியே கை காலை பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் காரில் வச்சு என்னை எங்கே கொண்டு போகிறாங்கன்னா போரூர் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. இந்த ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல அங்கே. அது அன்கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங். இப்போ சொன்னார்ல அவரு, அதான் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். இப்போ கூட அது இருக்கு நான் பார்த்தேன். அதில் வந்து கேமரா சிவிதா கேமரா வந்து ஒரு அப்படி அப்போ வந்து இங்கே ஃபிலிம் பை ஃபிலிம் ஸ்டூடெண்ட்னு போடுவாங்க எங்கள் திரைப்பட கல்லூரிக்கு. எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ பக்கபலமாக எல்லாரும் இருந்தாங்கன்றது வேற விஷயம். ஸோ ஒரு லென்த்தி ஷாட் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லென்த்தி ஷாட் ஒன்று வைப்போம். இங்கேருந்து கேமரா அப்படியே கிரைன் போனால் கிரைன்லேருந்து டவுன் வரும், இங்கேருந்து மேலே போகும். ஒரு நாள் முழுக்க இந்த ஷாட்டை தான் எடுத்துகிட்டு இருந்தா. என்னை ஓட விட்டு நான் சொன்னேன் சரி முடியலடா எனக்கு. அப்படி அப்படி ஒரு படம் பண்ணோம். ஸோ டெடிகேஷன் என்பதை நான் அன்றைக்கு கற்றுக்கொண்டேன். இது என்னுடைய முதல் படம். மதராஸ் மாஃபியா கம்பெனி இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டுக்கு வந்து எங்களை வாழ்த்த வந்த இயக்குனர் முன்னோடிகள் திரு செல்லுமணி சார் அவர்களுக்கும் ஆர் உதயகுமார் சார் அவர்களுக்கும் பேரரசு சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இங்கே வந்து வந்திருக்கிற பத்திரிகை ஊடக சமூக வலைதள நண்பர்களுக்கும் நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் வந்து அவர் பேசிக்கலாக ஒரு அட்வொகேட்டு, ஆனால் அவருடைய பேஷன் வந்து சினிமா. இப்போ நான் அவரை பற்றி என்னென்னலாம் சொல்லணும்னு நினச்சனோ அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த ஷூட்டிங் திட்டமிடப்பட்டு எல்லாமே கரெக்டாக, எந்த பிரேக்கேஜ் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வந்து முடிஞ்சது காரணம் அவருடைய ஒத்துழைப்பு தான். செல்லுமணி சார் சொன்ன மாதிரி அதில் என்ன நம்ம பண்ணோன்றத சக்ஸஸ் மீட்டில் சொல்கிறோம் கண்டிப்பாக. அவர் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அதை சொன்னார். அதை கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் சொல்லுவோம். அது ப்ரொடியூசரே அப்புறம் சொல்லுவார். ஸோ எல்லாருக்குமே டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே சம்பள பாக்கின்றதே கிடையாது. அன்னன்னைக்கு ஒர்க் அன்னன்னைக்கு கொடுத்துருவார். பெப்சி தொழிலாளருக்கு எல்லாருக்கும் அந்த சம்பளம் அன்னைக்கே போயிடும். வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அவரே கிளம்பி வருவார். கோர்ட்டில் கேஸ் இருக்கும், முடிச்சுட்டு
4 மணிக்கு கிளம்பி அங்கேருந்து ராணிப்பேட்டிலேருந்து வருவார். வந்து அவர் கையால் செட்டில் பண்ணிட்டு தான் நைட்டு 12 மணி 1 மணிக்கு போவார். அது மாதிரி அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அவருடைய நல்ல மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வரும்போது ஒரு அந்த கிளாரிட்டி ஒன்று இருக்குது அவர்கிட்ட. அவர் தான் அந்த படத்தோட கதை ஆக்சுவலாக. சாரோட மிஸ்ஸஸ் பேர் வரும் சுஜாதா ரங்கராஜன் மாதிரி, இது சுகந்தி அண்ணாதுரை அப்படி வரும். அவர்கிட்ட பொதுவாக ப்ரொடியூசர்கள் வந்து பணத்தோட படம் பண்ண வருவாங்க. பணத்தோட சேர்ந்து கதையோட வந்தார். ஒரு 4-5 அவுட்லைன் சொன்னார். நான் வெவ்வேறு கதைகளில் மூவ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். எனக்கு 2 பேருக்கும் பொதுவான நண்பர் விநாயகமூர்த்தின்னு ஒருத்தர், அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ அவர் என்கிட்ட இருக்கிற லைனை கேளுங்கனாரு. அவர் சொன்ன 4-5 லைனில் ஒன்று கொஞ்சம் ஸ்பார்க்கிங்காக இருந்தது. ஸோ அதை டெவலப் பண்ணி அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தது. உடனே ஆஃபீஸ் போட்டார், உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டார். இது எல்லாமே 6 மாதத்தில் முடிச்சிட்டோம் படத்தை. அதே மாதிரி இந்த கதை வந்து இதுதான் ஃபைனல் முடிவான உடனே யாரை வச்சு பண்ணுறதுன்றது பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது. ஆனால் எனக்கு வந்து ஆனந்தராஜ் சார் பண்ணாதான் கரெக்டாக இருக்குன்னு சொன்ன உடனே இம்மிடியேட்டாக அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் நோ லுக்கிங் பேக், அவர் தான் வேணும். சார் சொன்ன மாதிரி 2-3 தடவை போய் மீட் பண்ணணும், பேசணும். நிறைய விஷயங்கள் கொஞ்சம் எல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வரணும் இல்லைங்களா. அவருடைய விருப்பமும் ஒன்று இருக்குது. அவர் வந்து ஒரு சாதாரண, நீங்கள் வந்து ஹீரோவாக பார்த்துருக்கலாம், வில்லனாக பார்த்துருக்கலாம், காமெடியனாக பார்த்துருக்கலாம். வெர்சடைல் ஆர்டிஸ்ட் அவர். கிரேட் ஆர்டிஸ்ட். அவர் கொடுக்குற சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இன்னைக்கு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை இண்டஸ்ட்ரியில். நான் ஓப்பனாக சொல்வேன். அதை நான் சார்கிட்டே சொல்லியிருக்கேன். ஒரு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ரங்காராவ் சார் சொல்லுவாங்க, டிஎஸ் பாலையா சார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஜானரில் தான் பண்ணாங்க. இவர் எல்லாமே பண்ணுறாரு. இப்போ பேரரசு சார் சொன்னது கூட நான் மறுத்து சொல்கிறேன். ஏன்னா அவரை பார்த்தா சிரிப்பு தான் வருதுன்னு சொல்றீங்களே, நீங்கள் படம் பாருங்க சார். இது எல்லாமே பிளண்ட் பண்ணி ஒரு யூனிக்கான கேரக்டரைசேஷனாக இருக்கும். அதை மிக அழகாக உள்வாங்கி இன் அண்ட் அவுட் சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். யூ ஆர் சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அதில் நோ டவுட். பெரிய கோஆப்ரேஷன். அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட எத்தனை நாள் நான் சொன்னனும், கரெக்டாக அந்த நம்பர் ஆஃப் டேஸில் முடித்தேன் படத்தை. அவர் ஸ்டன் ஆகிட்டார். எப்படி அவ்வளோ அப்படியே கத்திரிக்கோள் நறுக்குன மாதிரி கரெக்டாக எப்படி பிளான் பண்ணி பண்ணான்னு. இன்னொன்று, அவர் வந்து கேரவனில் உட்காந்துட்டு ஒரு சீன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரண விஷயம், பண்ணிட்டு போகலாம். ஒரு நாள் கூட அப்படி பண்ணதில்லை. அவர் சொன்ன மாதிரி 4 சீன் 5 சீன் ஆகும். காலையில் வந்தாருன்னா சில சமயம் 1.5 கால்ஸ் 2 கால்ஸ் போகும்போது நைட் வரைக்கும் அப்படியே முடிச்சு கொடுத்துட்டு போவார். அவருக்கு அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுதான் அந்த பேஷன், டெடிகேஷன். ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அதே மாதிரி சம்யுக்தா, இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போது எனக்கு ஃபிசிக்கலாகவும் லுக்காகவும் இருக்கணும். அதே மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸும் சட்டிலாக இருக்கணும், ரொம்ப ரிஜிடாக இருக்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தோம். அப்புறம் நம்ம பிஆர்ஓ சதீஷ் சார் தான் எனக்கு ரெஃபர் பண்ணார். அவங்க போய் கதை சொன்னேன். கதை கேட்டு முடிச்ச 1 ஹவரில் நான் இதை பண்ணுறேங்க, எனக்கு ரொம்ப நாளாக இது மாதிரி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அது இல்லாமல் இது வேற மாதிரி இருக்குது பண்ணுறேன்னாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. ஒரு ஃபைட் ஒன்று பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். ஸோ அமேசிங். ஷி வாஸ் எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டாங்க. அதை மாஸ்டரோட பேசிட்டு அவங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் ஆகிட போகுதுன்னு சொல்லி ஒரு டூப்பை கூப்பிட்டு வந்துட்டோம் காலையிலே சேஃப்டிக்கு. ஆனால் ஒரு ஷாட் கூட டூப் போடுறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. இந்த டே லாங் ஒர்க் பண்ணாங்க. எல்லாமே ஒரிஜினல் ஷாட்ஸ். தேங்க்யூ சம்யுக்தா.